தாமரங்கோட்டை ரசிகர்களுக்கு பெரிய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக நிகழ்ச்சி உபயம் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இல்லறத்திற்கு இனிமே சேர்ப்பவர்கள் மாமியாரா மருமகளா 5 நிமிடத்தில் தீர்ப்பு. நல்லா கேட்டுக்கோங்க ஆண்களே, இந்த அம்மா மனைவி காதலி இவங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? உண்மையிலே அம்மா மனைவி, என் நிலைமை பத்தியா தாத்தாவை கூட முன்னுக்கு வர வச்சிருக்கேன். அம்மா மனைவி காதலி இவங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஐயா, 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்க தாய் அம்மா. 15 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்க சகோதரி. 30 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா உங்க காதலி. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தா ஓகே, அதனை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலன்னா அதுதான் உங்க பொண்டாட்டி. ரைட்டா? இன்னும் சொல்றேங்க, பசிக்கு சோறு போட்டால் மனைவி, பசிக்கு சோறு போட்டால் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போட்டால் அவள் தான் தாய். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் மனைவிக்கு பிடிக்கும். என்ன வேணும்னு கேட்டாலே அம்மாவுக்கு பிடிக்குங்க. இதான் அம்மாவுக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ட்டு சொன்னா, முதல்ல நிலாவுல போய் கால் வச்சவர் யாருடா? நீல் ஆம்ஸ்ட்ராங். சூப்பர். நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்லாம் போய் கேட்குறாங்க, அம்மா உங்க பையன் நிலாவுல கால் வச்சுட்டான், நீங்க இப்ப எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க? என் பையன் நிலாவுல இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அம்மாவை பத்தி அழகா சொன்னார். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன். பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் அவன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அவன் பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே. வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றில் நீ சுமந்ததொன்னு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட வந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ? இந்த விவரங்கள் ஏதோன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வருது. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையில இன்னும் மசமசன நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குருமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும். கடைசி அம்மாவை பத்தி அவ்வளவு அழுதுன்னு எழுதி முடிச்சுட்டு வார்த்தை கடைசி ஒண்ணு போட்டிருப்பாரு, அம்மா எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்தவர். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவும் உன்னை போல் ஆகிடுவா. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா. நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா. நடமாடும் கோவில் நடமாடும் சாமி நீதானே அப்படின்ட்டு வைரமுத்தவர்கள் எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு சொன்னா, வாரியார் சுவாமிகள் சொன்னார், சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்? சூப்பர்ல அழகு தங்கங்கள் எல்லாரும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஆசை. ஆனா வாரியார் சுவாமிகள் சொன்னார், யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா? நீ நிறைய கோவில் குளம் கட்டணும், நிறைய பள்ளிக்கூடம் கட்டணும், நிறைய அன்னதான், எதுவுமே இல்லைங்க. 6 முறை இந்த பூமியை வலம் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ, 16,000 தடவை நீ சேது ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, பல 100 தடவை நீ காசியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ, ஒரே ஒரு முறை உன் பெத்த அம்மா அப்பாவோட காலில் விழுந்து வணங்கு, சொர்க்கம் கிடைக்கும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னாருங்க. அதுதான் பசியில் எனக்கு உணவளித்தாய், தோளில் எனக்கு நித்திரையை தந்தாய், உன்னுடைய மார்பக பாலை அள்ளி எனக்கு தந்தாய், அதனால் தான் நீ எனக்கு தாய் அப்படின்ட்டு ஒரு கவிஞன் எழுதினார். அப்படின்னா அப்படிப்பட்ட தாயை நம்ம ஈஸியா விட்டுறலாமாங்க?
அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மருமகளை விட தாயாக இருக்கக்கூடிய மாமியாரே மாமியாரே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா கேமராமேன் மட்டும் எந்திரிச்சு நின்று அனாதே கைத்தறல் கொடுப்பார். உங்க கிரேனுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு இங்க இந்த பிள்ளை கொசு 4 கொசு வாய்க்குள்ள போய் பேசியிருக்க, என்ன பேசுச்சு இந்த பிள்ளை பேச சொல்லிடலாம். உண்மையிலேயே முதியோர்கள் இல்லங்களில் இருக்கலாம், முதியோர்கள் இல்லங்களில் இருக்கலாம், ஆனால் முதியோர் இல்லங்களில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நான் ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கு அதிகமான முதியோர் இல்லங்கள் வருவதற்கு காரணம் பவித்ரா மாரி கான்பிடன்ட் கண்ணம்மா மாரி மருமகா வந்து நான் போற வீட்டில் இழுத்துரைக்க அம்மியும் மாப்பிள்ளை பிள்ளைக்கு மம்மியும் அப்படின்னு நீங்க ஒரு கண்டிஷன் போட்டு வரீங்க. அந்த பெத்த அம்மாவுக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஒரு வாய் சோறு போடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டாலும் மருமகள்ங்கிற ஒரு உறவு கடைசி இந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, அந்த பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சிருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா புருஷனுக்கு உருளைக்கிழங்கே ஆகாது, வெண்டைக்காய் தான் பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு கட்டு, வெண்டைக்காவை ஒரு பார்சலை கட்டுன்னு அதை போய் வச்சு குலதெய்வ சாமியை மாத்தி ஆசையா வளர்த்துருக்கோம் நாய்க்குட்டி, அந்த நாயை விட்டுட்டு இந்த நாய் பின்னாடி வந்து சாரி ஒரு ஃப்ளோல சொல்றேன் குலசாமி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண் வாரா. ஏன் வாரா? மாமியா இருக்குங்க காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி. ஓகேயா? தான் புள்ள இந்த சரண்யா ஒரு படத்துல சொல்லும்ல, களவாணி படத்துல, ஆடி போய் ஆவணி வரட்டும் என் புள்ள டாப்பா வருவான் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா இந்த புள்ள எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக புருஷன் சாப்பிட்ட எச்சித்தட்டை சாப்பிட்டு வளரக்கூடிய மருமகள்ங்கிற ஒரு உறவை இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியுமா? நான் அம்மாவுக்கு வைரமுத்தவர்கள் கவிதை சொன்னா மருமகளுக்கு சொல்லலையா? எங்க ஆண்களுடைய நட்பு திருமணத்திற்கு அப்புறமும் தொடரும், அப்படிதான் தாத்தா? தேங்க்யூ சோ மச், ஐ லவ் யூ தாத்தா. ஆனா பெண்களுடைய நட்பு கல்யாணத்துக்கு அப்புறம் தொடருமா? அக்கா நீங்க தொடருமா? நீங்க கல்யாணம் முடிச்சு வேற ஊருக்கு போயிருவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பெண்களுடைய நட்பு தொடருமா? ஆனா சின்ன பிள்ளையில ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெண்கள் உங்களுக்காக சொல்றேன், பெண்கள் சின்ன பிள்ளையில ஃப்ரெண்டா இருக்காங்க, தோழிமாரா இருக்காங்க. ஆனா வயசான காலத்துல 2 பெண்கள் 2 பேரும் மாமியார் ஆனதுக்கு அப்புறம் 2 பெண்கள் கூடி பேசிக்கிட்டுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம், கிழக்கிளையா கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா? சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கெட்டையில பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா? மருதாணி வச்சவரல் மடங்காம தானிருக்க நாசமா போற நடுமுதுகு தானரைக்க சுருக்கா நீ ஓரி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா? கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடதேடி குச்சீசி ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நினைவனிக்க வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாம்பூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏன் காலு கொலுச எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பத்தை ஏண்டி நினைவிருக்கா? ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டுல சோறு தின்னோம், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்காலத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா? ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானம் இடி விழுந்த ஓடானோம் 20 வயசோட இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் பொழப்பு உன்னோட ஏன் புள்ள ஏன் புருஷன் ஏன் பொழப்பு என்னோட நானும் கடந்துருச்சு நர கூட விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அடி பெண்ணே நினைவிருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்தவர்கள். யோசிப்பாரு, ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் பொழப்பு உன்னோட என் புள்ள என் புருஷன் என் பொழப்பு என்னோட அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவிங்கிற ஒரு உறவு புருஷனுக்காக அவன் பெத்த பிள்ளைகளுக்காக அவன் குடும்பத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய அந்த மருமகள்ங்கிற ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவுங்க? எப்படி நீங்க பேசலாம்? நான்சென்ஸ் மிஸ்டர் கிரெயின் அவர்கள். இப்ப மட்டும் திருமால் அவதாரம் பார்க்கல படுத்த மாதிரி படுத்துடுறது. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? பொண்டாட்டி ஆசைப்படுறா, மனைவி ஆசைப்படுறா, ஆண்களும் சொல்றீங்க மாமியாரும் சொல்றீங்க. மனைவி என்ன ஆசைப்படுறா? சைக்கிள்ல போற தன்னுடைய புருஷன் பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறா, பைக்கில் போற தன்னுடைய புருஷன் கார்ல போகணும்னு ஆசைப்படுறா,
கார்ல போற தன்னுடைய புருஷன் ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுறா. ஃபிளைட்ல போற தன்னுடைய புருஷன் அப்படி மேல போய் சேர்ந்துருன்னு ஆசைப்படுறா. 7 ஜென்மம் எடுத்தாலும் கட்டின புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கு என் புருஷன் எனக்கு மட்டும்தான். வெளிநாட்டெல்லாம் பாருங்கக்கா, புருஷன் பொண்டாட்டி எப்படி போவாங்க தெரியுமா? அப்படி கையோடு கை சேர்த்துக்கிட்டு லெலலா 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 லெலலா. ஏன் தெரியுமா? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவ அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவான். ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் புருஷன் மாங்காமடைய மாதிரி இருந்தா கூட உன்னுடைய கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வாரங்கிறல, அதுதான் மருமகள்ங்கிற ஒரு உறவுங்க. புத்தி இல்லாத மனைவி தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா இருப்பா. ஆனா புத்தியுள்ள மனைவியோ தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்பவள் தான் மனைவிங்கிற ஒரு உறவுங்க. நீங்க ஆண்கள், எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்ட்டு சொன்னா இல்லன்னு நம்மளால சொல்ல முடியுமா? புருஷன் குடிகார புருஷனா இருப்பான், அந்த அம்மன் கிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்துவா. கோலவிலியம்மா ராஜகாலியம்மா பாளைய தாயம்மா பங்காரு மாயம்மா முத்து மாரியம்மா பத்ரகாளியம் முண்ட கண்ணியம்மா எங்க கண்ணியம் குங்கும கோதையை அன்னைய சோதைய செந்தூர தேவான சிங்கார ரூபி வள்ளியம்மா எங்க அள்ளியம்மா தங்க செல்லியம் செல்ல கொல்லியம்மா அருள் முப்பத்தம்மா அனல் வெப்பத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தா மண்மாரி பண்ணாரி செல்லாயி சிலம்பாய் மருவத்தூரம்மாவே ஓம். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கட்டிருந்து பாரம்மா வேறு துணியாரம்மா. உத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு? அவன் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். இறுதியாக இந்த தாய்க்கும் தாரத்துக்கும் ஒரு படி இந்த மனைவி மருமகள்ங்கிறது ஒரு படி மேல அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். தாய் தாரம் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? தாய் கருவில் சுமப்பவள், தாரம் கழுத்தில் சுமப்பவள். தாய் கடவுள் தந்த பரிசு, தாரம் பரிசாக வந்த கடவுள். தாய் பெத்தெடுப்பவள், தாரம் தத்தெடுப்பவள். தாய் இதய துடிப்பு தந்தவள், தாரம் இயக்கத்திற்கு துடிப்பு தந்தவள். தாய் நேற்று இன்று, தாரம் இன்று நாளை. தாய் உயிர், தாரம் உயிரும் உடலும். தாய் உயிரின் தோற்றம், தாரம் உயிரின் வளர்ச்சி. தாய் பந்தய களம் வரை உங்களை அழைத்து செல்பவள், தாரம் அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு உங்களை ஜெயிக்க வைப்பவளே தாரம் தான் அப்படின்ட்டு சொன்னா மிகப்பெரிய அஸ்திவாரம் தாய் தான். நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஒரு குடும்பத்துக்கு இல்லறத்திற்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் தாய் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த அஸ்திவாரம் மட்டும் ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் என்னங்க சொல்லுவாங்க? குட்டிச்சுவருன்றுவாங்க. ஆனா அந்த குட்டிச்சுவருக்கு மேல பல மாடி கட்டிடங்கள் வைத்து அழகு பார்ப்பவள் தான் மருமகள் என்ற உறவு என்று சொன்னால் இல்லறத்திற்கு இனிமை சேர்ப்பவர்கள் மாமியாரை விட ஒரு படி மேல் மருமகளே 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 என்று சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று தாமரங்கோட்டை மக்கள் செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.